ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றனை. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ செல்வா சேலம். நாம் பார்க்கக்கூடிய பதிவு ஒரு ரொம்ப சிறப்பு மிகுந்த பதிவு. இந்த பதிவு பணம் பெருக திதி ரகசியங்கள் அப்படிங்கிறக்கூடிய தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். பணம் பெருகிறதுக்கும் திதிக்கும் என்னங்க தொடர்பு? பொதுவாக பணம் பொருளாதாரம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவம் தானே சொல்லுவோம். 2ஆம் பாவ அதிபதி தானே சொல்லுவார். தனக்காரகன் குரு தானே சொல்லுவார். அல்லது போகக்காரன் சுக்கிரன் தானே சொல்லுவார். இப்படி பல்வேறு சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. ஒரு ஜாதகத்துலைங்க நம்ம ராசி சக்கரத்துக்குள்ளேயே போகாமல் அந்த ஜாதகர் பிறந்த பஞ்ச அங்கங்களின் தொடர்பு. பஞ்ச அங்கங்கள் அப்படிங்கிறது பஞ்சாங்கத்தில் உள்ள வாரம் என்ற கிழமை, திதி, நட்சத்திரம், நாமயோகம், கரணம் என்ற 5 நிலைகள் இருக்குது. இந்த 5 நிலைகளை கொண்டே அந்த ஜாதகரின் வாழ்வியலில் அவர் எதையெல்லாம் சந்திக்க இந்த பிறவி எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்த மாத்திரத்தில் நம்ம ஒரு கணிப்பை வெளிப்படுத்திடலாம். இப்போ ஒரு சினிமா படத்துக்கு ட்ரெய்லர் வரும். சுமார் 2 நிமிஷம் 3 நிமிடம் வரைக்கும் தான் அந்த ட்ரெய்லர் நமக்கு காட்டுவாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த படம் நம்ம பார்க்கலாம், இந்த படம் பார்ப்பதற்குரிய படம், இது குடும்ப படம், ஒரு ஃபைட்டிங் படம் அல்லது ஆன்மீகம் தொடர்பான படம் அப்படிங்கிறது அந்த படத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கதையை பற்றி தெரியாது, ஹிண்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியினுடைய ஹிண்ட்டு அதிலே தெரிஞ்சிடும். பஞ்ச அங்கங்களில் எந்த அளவிற்கு அந்த 5 அங்கங்கள் வலுவாக இருக்கிறதோ அந்த பஞ்ச அங்கங்களும் பஞ்சபூதங்களின் தொடர்பை கொண்டு இருக்குங்க. அந்த பஞ்சபூதங்களின் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய பஞ்ச அங்கங்களில் எத்தனை அங்கங்கள் ஒருவருக்கு வலுவாக சிறப்பாக அமைகிறதோ அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான வலு என்பது அவர்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். இன்கேஸ் அந்த கிரகமே அவர்களுக்கு எங்கேனும் வலுவற்ற நிலையில் அவருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் கூட இந்த அங்கங்களில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் குறிக்கக்கூடிய அங்கம் வலுவாக இருக்கிறது எனும் பொழுது அந்த கிரகத்தின் சப்போர்ட்டுங்கிறது ஜாதகருக்கு இன்டைரக்டாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நாம் அதில் பார்க்க இருக்கிறது பஞ்ச அங்கங்களில் திதிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஏன்னா தலைப்பு பணம் பெருக திதிகளின் சூட்சமம் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இந்த திதிகள் அப்படின்னாவங்க பஞ்சாங்கத்தில் 2ஆவதாக நிலையாக வரும். அதாவது வாரம் 7 கிழமைகள் அடங்கியது தான் வாரம்னு சொல்லுவோம். அடுத்து திதிகள், இது 2ஆவது நிலை. ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதாவது பஞ்சபூத தத்துவத்தில் ஒவ்வொரு தத்துவங்கள் உண்டு. அதில் திதிகள் என்பது ஜல தத்துவம். இந்த ஜல தத்துவத்திலே வருவது தான் திதிகள். இந்த ஜல தத்துவத்தை ஆளுமை செலுத்துபவர் சந்திரன். ஒருவர் பிறந்த திதி என்பது வளர்பிறை திதி. அந்த வளர்பிறை திதியிலும் சுபத்திதியில் ஒருவர் பிறக்கிறார் எனும் பொழுது அந்த ஜாதகருக்கு சந்திரன் என்பது சிறப்பாக வேலை செய்வார் அப்படிங்கிறது பார்த்த உடனே ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜிஃபை பண்ணிடலாம். இல்லைங்க, ஜாதகத்தில் சந்திரன் அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு வலுவில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த ஜாதகருக்கான செல்வ நிலை தேவைக்கேற்ப அவருக்கான ஒரு நிதி ஆதாரம் என்பது குறையில்லாமல் ஏதாவது ஒரு வகையில் வந்துடுங்க. பொதுவாக செல்வத்திற்கான கிரகங்களாக நம்ம குருவை சொன்னாலும் கூட சிறுதுளை பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரிங்க ஒவ்வொரு ரூபாயை நம்ம சேர்த்து வச்சா தான் பல லட்சங்கள் பல கோடிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த சிறு துளி பெருவெள்ளம்ங்கக்கூடிய கணக்கீட்டில் சந்திரன் தான் பார்த்திங்கன்னா பொருளாதார சேர்க்கைக்கு முதன்மையான கிரகமாக இருக்கார். இந்த சந்திரன் அப்படிங்கக்கூடிய ஜலத்தத்துவத்தில் இருக்கக்கூடிய திதி என்பது ஒருவருக்கு சிறப்பாக அமையும் பொழுது, அல்லது நான் ஒரு செயலை செய்கிறேன், நான் ஒரு காரியத்தை நிறைவேற்ற பார்க்கிறேன், புதிதாக ஒரு தொழில் தொடங்குகிறேன், புதிதாக ஒரு செயலை ஆரம்பிக்க ஒரு சுபநாளை தேர்ந்தெடுக்கும் பொழுது, சுப திதியாக பார்த்து தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த தொழில் மூலமான ஒரு வருமான அமைப்பு
பொருளாதார மேன்மை என்பது நிச்சயமாக நல்லாயிருக்கும். அதனால தான் திதிகளை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி இந்த திதி வழிபாடு என்பதை நம்ம அதிகமாக செய்யக்கூடிய நிலை என்பது நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய இந்து சமய வழிபாடுகளிலும் திதிகளை முக்கியத்துவப்படுத்திய வழிபாடுகள் என்பது தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது. இந்த திதி வழிபாடுகளை செய்யும் பொழுது குறிப்பாக பல்வேறு தேவதைகள் நம்மிடையே ஒரு அனுகிரகத்தை தருவதற்கு காத்திருப்பார்கள். அது நமது பித்ரு தெய்வமாக இருக்கலாம், பித்ரு தேவதையாக இருக்கலாம், குலதேவதையாக இருக்கலாம். அதனை அடுத்தும் திதிகளுக்கான 15 தேவதைகள் இருக்கிறார்கள் என்பது தான் அந்த பதிவினுடைய முக்கியமான அழுத்தமான விஷயம். இந்த திதிகள்னால் என்னங்க? 2 வகைகள் இருக்குங்க இந்த திதியில். ஒன்று வளர்பிறை என்கிற சுக்லபட்சம். சந்திரனின் வளரும் காலமாக இது குறிக்கப்படுகிறது. அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி பௌர்ணமி வரை உள்ள 15 திதிகள் வளர்பிறை ஆகும். இக்காலத்தில் சந்திரன் தேய்பிறையில் இழந்த தனது பிரகாசத்தை மீண்டும் பெற்று வளரத் தொடங்கக்கூடிய காலம். அடுத்து தேய்பிறை என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணபட்சம். சந்திரன் தேயக்கூடிய காலமாக இதை குறிப்பிடுகிறோம். பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தொடங்கி அமாவாசை வரை உள்ள 15 திதிகள் தேய்பிறை ஆகும். இக்காலத்தில் சந்திரன் தனது பிரகாசத்தை இழந்து தேயத் தொடங்குவார். இதை தான் நம்ம 2 பட்சங்களாக பிரிக்கிறோம். வளர்பிறை, தேய்பிறை என்றும் கூறுகிறோம். அமாவாசை முதற்கொண்டு தினசரி சந்திரன் சூரியனை விட்டு 12 பாகைகள் விலகி செல்வது வளர்பிறை எனவும், பௌர்ணமி முதல் கொண்டு 12 பாகைகள் சூரியனை நெருங்குவது தேய்பிறை எனவும் அறியப்படுகிறது. இதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிராஃபிக்ஸில் காட்டுறேன். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வளர்பிறை தேய்பிறை சார்ந்த ஒரு சிறிய விளக்கப்படம் இது. இதில் பாருங்கள், சூரியனுக்கு தூரத்தில் பூமி சூரியனை சுற்றி வருகிறார். தன்னுடைய ஒரு வட்டப்பாதையில் பூமி சுற்றி வருகிறார். பூமியை சுற்றி வட்டப்பாதை சந்திரன் சுற்றி வருகிறார். இந்த சந்திரன் பூமியை ஒவ்வொரு நாளும் 12 பாகை வீதமாக கடந்து செல்கிறார். அமாவாசை முதற்கொண்டு 12 பாகையாக ஒவ்வொரு நாளும் அவர் பெயர்ச்சி அடைந்து பௌர்ணமி அன்று 15 திதிகள் கழித்து 15வது திதியாக பௌர்ணமி திதியிலே இந்த நேர்கோட்டில் வந்து சேர்கிறார். பௌர்ணமி திதியிலிருந்து 12 பாகையாக குறைந்து கொண்டே தன்னுடைய ஒளியில் குறைவுகளை குறைத்து கொண்டு, சூரிய ஒளியின் தன்மையை குறைத்து கொண்டு தேய்பிறையாக குறைந்து கொண்டே வந்து அமாவாசையில் நிறைவடைகிறார். இது விளக்குறதுக்காக உங்களுக்கு இது ஒரு படத்தை காட்டியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா புரியும். பாருங்கள், இப்போதைக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு 3 ஸ்டேஜஸை மட்டும் காட்டியிருக்கேன். 12 பாகை, 24 பாகை, 36 பாகை என்று சந்திரன் இங்கே ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நகர்வுகளை மேற்கொள்கிறார் அப்படின்னு. இங்கே முழுமையாக பௌர்ணமிக்கு வரும்போது 180 பாகையை தன்னுடைய பயணத்தில் முடிப்பார். மீண்டும் தன்னுடைய பழைய இடத்திற்கே வரும்பொழுது 360 பாகையை முடிப்பார். ஆக மொத்தம் ஒரு சுற்று என்பது 360 பாகை. அமாவாசையும் பௌர்ணமியும் சரியாக 180 பாகையில் இருக்கும் என்பது தான் இதனுடைய தாற்பயம், அறிவியல் சார்ந்த விஷயம். இந்த திதிகள் என்பதுங்க 15 திதிகள். அது வளர்பிறைக்கும் திதிகள் தான், தேய்பிறைக்கும் அதே 15 திதிகள் தான். அதில் முன்னோர்கள் எந்த ஒரு பெயரையும் மாற்றம் செய்யவில்லை. அதாவது ஒவ்வொரு 12 பாகைக்கும் ஒவ்வொரு பெயரை கொடுக்குறாங்க. பிரதமை, அடுத்து துவிதியை, அடுத்து திருதியை, அடுத்து சதுர்த்தி, அடுத்து பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி. இந்த பௌர்ணமி முடிந்த பிறகு மீண்டும் தேய்பிறையில் பிரதமை முதற்கொண்டு துவங்கும். இது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். தெரியாதவர்கள் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நம்முடைய பதிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படி இந்த திதி ஒரு செல்வ நிலையை மேம்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். பொதுவாகவே ஜோதிடத்தில் அனைத்து நிலைகளுக்குமே நித்திய தேவதைகள் அப்படின்னு இருக்கிறாங்க. பிரத்யேதி தேவதைன்னு ஒரு
சில இடத்துல இருக்காங்க, சில இடங்களில் வந்து நித்திய தேவதைகள் அப்படின்னு இருக்காங்க. தெய்வத்திற்கும் தேவதைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. இப்படிப்பட்ட நிலையிலே தெய்வத்திற்கு என இருக்கக்கூடிய தேவதைகள், அதே போன்று வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் என்று சொல்லக்கூடிய 5 அங்கங்களுக்கான தேவதைகள். இந்த தேவதைகளை குறிப்பாக பஞ்ச அங்கம் குறிக்கக்கூடிய தேவதைகளை வணங்கும் பொழுது, நம்முடைய ஜாதகத்தில் எவ்வளவு வலுகுறைந்த அமைப்புகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஆற்றலை இவர்கள் கொடுக்கிறார்கள் என்பது நம்முடைய சாஸ்திரம் கூறக்கூடிய ஒரு விஷயம். அதில் திதி நித்யா தேவிகள் என்ற தேவிகள் நீங்கள் பிறந்த திதிக்குரிய தேவியை வணங்கும் பொழுது, பிரார்த்திக்கும் பொழுது, அல்லது உங்களுடைய உபாசனா தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்களுடைய வாழ்வில் செல்வ நிலையில் புதியதொரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் தங்களுடைய முழுமையான சக்தியை உங்களுக்கு வழங்குவார்கள். அது மட்டுமல்ல, நாம் நினைத்தாலே போதும் ஓடி வந்து நமக்கு அனுகிரகத்தை தரக்கூடியவர்கள், ஆபத் பாண்டவர்களாக விளங்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். ஒருவர் தனது திதிக்குரிய நித்யாதேவியை உணர்ந்து அந்த தேவிக்குரிய கிரகத்தின் தசை நடக்கும் பொழுது முறைப்படி வழிபட்டால் அவருக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஒரு சேர கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது ஜாதக கட்டத்தை தாண்டிய ஒரு தெய்வீக பலன். இப்போ 15 திதிகள் இருக்குது அப்படின்னாங்க, ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒரு கிரகம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த கிரகத்தோடைய தசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னா அதற்கான நித்திய தெய்வதையை வழங்கும் பொழுது அதற்கான சிறப்பு உண்டாகும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அப்படிலாம் ஒவ்வொன்றையும் பார்க்க முடியாதுங்க என்னால் அப்படிங்கிறவங்க சந்திரனை வணங்கினா போதும். ஒட்டுமொத்தமாக இந்த திதிக்குரிய கிரகமாக இருப்பது சந்திரன், ஜலத்தத்துவத்தை குறிக்கிறதுனால சந்திரனை வணங்கணும். சந்திரன் தொடர்பான ஆலயங்களுக்கு சென்றாலே அங்கு உங்களுடைய திதியை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்பொழுது அதற்கான ஆக்டிவேஷன் ஆகும். இப்போ எனக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பார்த்துங்க, பிரதமைக்கு காமேஸ்வரி அப்படிங்கக்கூடிய தேவதை, இதற்கான கிரகம் செவ்வாய். ஒருத்தருக்கு செவ்வாய் திசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நீங்கள் பிறந்தது எந்த திதியில் வேணாலும் பிறந்திருக்கலாம். நீங்கள் பிறந்த திதிக்குரிய கிரகம் அதோடு இணைத்து உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த கிரகத்தையும் இணைத்து நீங்கள் வந்து அதற்கான தேவதை 2 தேவதைகளை நீங்கள் வந்து மனசார பிரார்த்திக்க துவங்கும் பொழுது உங்களுக்கான அந்த தசாவில் வரக்கூடிய வறுமை என்பது அல்லது செல்வத்தில் தடை என்பது நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த தேவதைகள் வழங்குவார்கள். பிரதமைக்கு காமேஸ்வரி, துவிதியை திருதிக்கு பகமாலினி, திருதியை திதிக்கு நித்ய கிளின்னா, சதுர்த்தி திதிக்கு பேருண்டா, பஞ்சமி திதிக்கு வன்னிவாசினி, சஷ்டி திதிக்கு மகா வஜ்ரேஸ்வரி, சப்தமி திதிக்கு சிவதூதி, அஷ்டமி திதிக்கு துவஜ் ரிதா, நவமி திதிக்கு குலசுந்தரி, தசமிக்கு நித்யா, ஏகாதசி திதிக்கு நீல பதாக்கா, அடுத்து துவாதசி திதிக்கு விஜயா, திரையோதசி திதிக்கு சர்வ மங்களா, சதுர்த்தசி திதிக்கு ஜுவாலா மாலினி. அனைத்திற்கும் ஒட்டுமொத்தமாக இணைத்து இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு சித்ரா ஸ்ரீ லலிதா அப்படிங்கக்கூடிய முழுமை பெற்ற தெய்வமாக விளங்கப்படுகிறது. இது பாருங்கள், ஒவ்வொரு திதிகளுக்கும் கிரகங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த திதிகளுக்கு உரிய நீங்கள் எந்த திதியில் பிறந்தீர்களோ அந்த திதிக்குரிய கிரகங்களையும், உங்களுக்கு ஒரு கிரகம் தசா நடக்கும், இப்போ அந்த தசைக்குரிய கிரகத்தையும் தொடர்பான இந்த தேவதைகளை வணங்கும் பொழுது மிகுந்த சிறப்பை அவர்கள் தருவார்கள் என்பது உண்மை. ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குங்க. இப்போ பிரதமை திதிக்கு இன்பமான வாழ்வு, வசீகரமான தோற்றங்களை வழங்கும். அடுத்த 2வது திதிக்கு சௌபாக்கியம், குடும்ப அமைதியை வழங்கும். அதாவது இந்த தேவதைகளை வணங்கும் பொழுது இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பது இங்கே சொல்லியிருக்கிறது. திருதியை அப்படிங்கும்போது மன உறுதி, எடுத்த காரியத்தில் வெற்றி. சதுர்த்தி என்பது தடைகளை தகர்த்தல், ரகசிய ஞானம். பஞ்சமி திதிங்கிறது அறிவாற்றல், வாக்குப்பளிதம், செல்வம். சஷ்டி திதிங்கிறது தைரியம், வெற்றி, உடல் ஆரோக்கியம். சப்தமி திதிக்கு மங்கள வாழ்வு, சமூக அந்தஸ்து. அஷ்டமி திதிக்கு கல்வி மேன்மை, உயர்ந்த சிந்தனை. நவமி திதிக்கு குலதெய்வ அருள், வம்ச விருத்தி. தசமி திதிக்கு புகழ், கௌரவம், நிலையான லாபம். ஏகாதசி திதிக்கு
எதிரிகளை வெல்லுதல் ராஜதந்திரம், துவாதசி திதிக்கு எதிலும் வெற்றி ஆபரணச் சேர்க்கை, திரையோதசி திதிக்கு அனைத்து மங்களங்களும் கைகூடுதல், சதுர்தசி திதிக்கு கர்மவினை நீக்கம் பாதுகாப்பு, பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு முழுமையான ஞானம் ஆத்ம திருப்தி. ஆகவே 15 திதிகளுக்கு உண்டான தேவிகளுமே பாசிட்டிவான விஷயத்தை வழங்குகிறார்கள் அப்படிங்கிறது இதன் மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்லைங்க, நான் பிறந்த திதி அசுப திதிங்க, அஷ்டமியில் பிறந்தேங்க, நவமியில் பிறந்தேங்க, நான் அசுப திதியில் பிறந்துட்டேங்க, எனக்கு நன்மையே கிடையாதா அப்படின்லாம் பயப்பட வேண்டியது கிடையாது. அந்தந்த திதிக்குரிய தேவதைகளை வணங்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய மேன்மை என்பது உங்களுக்கு செல்வ மேன்மையும் வாழ்க்கையில் பொருளாதார மேன்மையும் தடையில்லாத மனம் மகிழ்ச்சி, மனம் சார்ந்த அந்த கலக்கம். இப்போ ஜாதகத்தில் சில பேருக்கு சந்திரன் வலுவற்று இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்னா மனதில் ஒரு நிம்மதி இல்லாத இருக்கும், மனம் சார்ந்த ஒரு தயக்கம், பதட்டம், எப்போவுமே ஏதோ ஒரு பயம், இது போலலாம் இருந்துகிட்ருக்கும். அதுபோன்று இருப்பவர்கள் அனைவருமே அவர்களுக்குரிய நீங்கள் பிறந்த திதிக்குரிய திதி நித்யா தேவியரை வணங்கும் பொழுது அதற்கான கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது நல்லாவே இருக்கும். இந்த தேவியர்கள் எந்த கோவிலில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது பொதுவாக பெண் தெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய பல கோயில்களில் இந்த தேவிகளினுடைய ஸ்ரீ சக்கரத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது பெரும்பாலான கோவில்களில் இருக்குது. அது எப்படிப்பட்ட கோயில்களெல்லாம் இருக்குன்ட்டு நம்ம தேடி போய் வணங்கும் பொழுது அது இன்னும் மேலும் பலமான ஒரு அமைப்பை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் என்று சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார மேன்மையை அடைவதற்கு திதி நித்யா தேவியரின் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். அவர்களை உபாசனா தெய்வமாகவும் ஏற்றுக்கொள்ள முடிந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லி, அடுத்த நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.